ஹாய், குட் மார்னிங். இன்றைக்கி எங்கள் பசங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் பண்ணி முடிக்கல, ஃபினிஷ் பண்ணல. மீன் மேக்கர், பெரிய மீன் மேக்கரை ஒரு 100 கிராம் எடுத்து, 100 கிராம் கூட வராது, 50 கிராம் எடுத்து ஊற வச்சு, சுடு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து பிழிஞ்சு மசாலாலாம் போட்டு வச்சுருக்கேன். மசாலா என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், மஞ்சத்தூள், சில்லி பவுட்ரு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு கொஞ்சம், உப்பு, அவ்வளோதான். நம்ம வந்து கபாப் மசாலா கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வந்துட்டு மசாலா டைப்பில் தானே பண்ண போகிறோம், கபாப் மாதிரி தானே பண்ண போகிறோம். கபாப் மசாலா கூட நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து இப்போ நம்ம நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷமாக ஊறி இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஓகே, பொரிச்சு எடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டில் நான் ஒருத்தி தான் ஸ்டாண்டு வேறு நமக்கு சரியில்லை. அதனால் எண்ணெய் வந்து காய்ச்சிட்ருக்கு. அடுப்பை ஆன் பண்ணி எண்ணெய் காய்ச்சிட்ருக்குது. நம்ம 2 ஸ்பூனில் கொஞ்சம் எடுத்து கடலை மாவு போட்டிருக்கிறதுனால ஒட்டாமல் தான் வரணும்னா நம்ம தாராளமாகவே போடலாம். ப்ரோட்டீனும் கூட, வெயிட் லாஸுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். வியாண்டுச்சுன்ட்டோ பொரிச்சிருக்கிறேன், போட்டாச்சு. அப்படி அப்படியே நம்ம எண்ணெய்க்குள்ளே வெளியில் இருக்கல எண்ணெய்க்குள்ளே இது பண்ணி விட்றலாம், திருப்பி விட்டுறலாம். சைட் பை சைட் நம்ம தோசைக்கல்லு இதை வச்சு நல்ல மாவு சுற்றி ஒரு கரண்டி நல்லா எடுத்து ஓடிச்சு எடுத்துமா. எங்கள் வீட்டில் நாங்கள் எப்பவுமே மொறுன்னு தான் செய்வோம். ஸ்ப்ரே பாட்டில் எடுத்தாச்சு, ஸ்ப்ரே பண்ணியாச்சு. எண்ணெயை ஸ்பீட் பண்ணி இதை வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம். பாருங்க, கடலை மாவு போட்டதுனால பாருங்க கரண்டியில் ஒரு இது கூட மசாலா ஒட்டவே இல்லை, சூப்பராக பொரிஞ்சிடும். ஆல்ரெடி கொஞ்சம் பண்ணியிருக்கேன் பாருங்க, மொறுன்னு சூப்பராக சாஃப்டாக வெந்திருக்குது. நீங்கள் இதை பாருங்க, சவுண்டு மொறுன்னு இருக்கா சவுண்டு. சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ப்ரோட்டீனுக்கு, வெயிட் லாஸ்க்கு, நம்ம எவ்வளோ கார்போஹைட்ரேட் சாப்பிட்டாலுமே நமக்கு சுகர், பிபி எல்லாம் வரும். இதை நீங்கள் 100 கிராம் ஒரு நாளைக்கு எடுத்தால் கூட இது நமக்கு ஒன்றும் பண்ணாது. ப்ரோட்டீன் சத்து மட்டும்தான் இல்லை இருக்கு. அதனால இதை நீங்கள் எடுத்துக்கலாம், தாராளமாக குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நான்வெஜ் சாப்பிட்ற குழந்தைங்கள்லாம் வந்துட்டு இது நம்ம விரும்பி சாப்பிடுவாங்க. வெஜ்ஜு சாப்பிட்ற குழந்தைங்களும் இன்னும் சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி சமைச்சு கொடுத்தீங்கன்னா, சும்மா போண்டா, பஜ்ஜி அந்த மாதிரி கொடுத்து ஸ்நாக்ஸு மாதிரி கொடுக்கறதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தோசை பொரிஞ்சிருச்சு, மொறுன்னு நம்ம திருப்பி போடுறோம்டா. எப்படி சூப்பராக இருந்துச்சு தோசைங்க. சாப்பிட்டு பார்க்கலாம். எடுத்து எவ்வளோ அருமையாக இருக்கு, காரம் கரெக்டாக. என் பசங்களும் நல்லா சாப்பிட்ற பசங்க, அதனால நல்லா சாப்பிட்ற பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நம்ம இதை பொரிச்சு எப்படி மொறுன்னு பொரிச்சிருக்கிறது மட்டும் நான் காட்டிட்டேன். அது நம்ம திருப்பி போட்ட தோசையும் வெந்தாச்சு பாருங்க. அப்படி மெலிசா தோசை சூப்பராக இருந்துச்சு. சரிம்மா, மில்லிமா, ஒரு கரண்டி மாவு எடுத்து விளாப்புல ஊற்றி வெங்காயம் பரபரன்னு
வெங்காயம் தூவி நம்ம வடிவேல் அப்படித்தான். சரிம்மா, தண்ணி கேன் தூக்கிட்டு வரணும் அம்மா. நான் அழகு பையனே ஸ்ப்ரே வரும். ஸ்ப்ரே மேலாப்பில் ஒரு கரண்டி நெய்யை எடுத்து பழப்பழம்னு ஊற்றுறோம். இப்படி ஒரு புரட்டு, அப்படி ஒரு புரட்டு புரட்டுறோம். எடுத்து அழகாப்புல குலுங்காம தட்டில் போட்டு எடுத்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு வடிவெளிச்சிருவாங்க. அந்த மாதிரி வடிவேல் காமெடியை தான் வச்சேன். சரி சரி, வெயிட் வெயிட் வெயிட். பொண்ணுக்கு நமக்கு ஆகாது. எனக்கு கஷ்டம், நான் எவ்வளோ பெரிய லம்பாடி. அவ சொன்ன ஃபியூச்சர் பாடி. எனக்கு கஷ்டம், நான் எவ்வளோ பெரிய லம்பாடி. லம்பாடி அவ சொன்ன ஃபியூச்சர் பாடி. இது பொரியல 2 தோசை நம்ம சுட்டாச்சு. ஒரே கல்ல 2 மங்க. ஸ்நாக்ஸ் காலையிலே தேங்காய் சட்னி முடிச்சேன். காஃபி போடுற கேஸ்லேயே தேங்காய் சட்னி போட்டு வச்சாச்சு தோசைக்கு. அவ்வளோதான். ஒரு சொட்டு எண்ணெய் இல்லாமல் சுட்டி இப்படி போட்டு முறுமுறு சமையல் வரணும். இதுக்கு முன்னாடி பாயசம் பண்ணியிருக்கேன், முக்கணி பாயசம் பண்ணியிருக்கேன். எல்லோரும் பார்த்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எப்படி செஞ்சு பார்த்து எப்படி கமெண்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மீன் மேக்கர் கபாப். எப்படி மீன் மேக்கர் கபாப் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். குழந்தைங்கள சாப்பிட வச்சு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சது வீடியோவை லைக் பண்ணுங்கள். நம்ம அதே இதுலேயே இன்னும் கொஞ்சத்தையும் போட்டலாம். எல்லாத்தையும் போட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மண்டை நல்லா போட்டுக்கு என்னத்த புள்ள பத்துக்கிட்ட ரோகம். என்னம்மா அதான் கடைசி இது மசாலா எல்லாம் போட்டாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மொறு மீன் மேக்கர் கபாப் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். கமெண்டில் பிக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் சமையல் வீடியோவில் பார்க்கலாம். பை பை. See you tomorrow.